சாயிரம். உண்மையில் கஷ்டங்கள் எதுவுமே நம்மை செய்வதே இல்லை. அதை பற்றிய பயம்தான் மனதை கலக்கி அறிவை குழப்பி நம்மை நிலைகுலைய செய்து விடுகிறது. எவ்வளவு கஷ்டங்கள் இருப்பினும் நாம் நன்றாக இருப்போம் என்று யாரோ ஒருவர் சொல்லி வாழ்த்தும் பொழுதுதான் நம்மை மீண்டும் அந்த கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு உயிர்ப்புடன் வாழ வைக்கிறது அந்த வார்த்தை. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு குழந்தையே, நல்ல வார்த்தை உன்னிடம் பகிரவும், உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றவும், உனக்கு தேவையானது அனைத்தையும் வாரி வாரி வழங்கிடவும் இதோ உன்னை தேடி உன் வீட்டு வாசல் அருகில் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் உன் அப்பா. என் அன்பு பிள்ளையே, கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் எப்பொழுதுமே நிரந்தரம் இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் காயங்களை நினைத்து நினைத்து கலங்காதே. உன் கஷ்டங்களை நினைத்து நினைத்து மருகிக் கொண்டே இருக்காதே. கடவுள் உனக்கு கஷ்டங்களை தரும் பொழுது எப்பொழுதும் கலக்கி விடாதே. ஏனென்றால் இறைவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிப்பதற்காகவும் அல்ல, உன்னை கலங்கடிப்பதற்காகவும் அல்ல. உன்னை சுற்றி என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது, போலியான உறவுகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகவும், நீ புரிந்து கொள்வதற்காகவும், உன்னையே நீ புரிந்து கொள்வதற்காகவும், உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி நீ தெளிவாக அறிந்து கொள்வதற்குமாகத்தான் அந்த கஷ்டங்கள் உன்னிடம் நெருங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள். தேவையில்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடப்பதில்லை. அனைத்துக்குமே ஒரு காரண காரியம் இருக்கத்தான் செய்கிறது. காரணமில்லாமல் எதுவுமே நடைபெறுவதில்லை, எதுவுமே நடப்பதும் இல்லை. இதுதான் இறைவன் உனக்கு கொடுத்தது என்பதை புரிந்து கொண்டு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகுவதுதான் நீ வாழ்வில் மிகப்பெரிய சந்தோஷ செயலாகவே இருக்கும். உன் வாழ்வில் திடீரென்று ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் உன் வாழ்வை அழகாக்கும். சாயப்பா மீது நம்பிக்கை வை. உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். என் மீது முழு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? காரணமில்லாமல் நான் எதையுமே கூறமாட்டேன். அனைத்து சொல்லிற்கும், அனைத்து வாக்கிற்கும் ஒரு காரண காரியம் நிச்சயமாக இருக்கும். ஒரு திருப்பம் உன் வாழ்வில் வந்தே தீரும். உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறவே உன் சாயப்பா தினம்தோறும் காத்து கொண்டே இருக்கிறேன். உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் இது. இது தெரியாமல் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய். உன் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்ற உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய்? உன் திட்டங்கள் அனைத்தையும் வெற்றி பெற செய்வேன். உன் சாயிநாதர் என் மேல் முழுமையாக நம்பிக்கை இருந்தாலே போதும், அனைத்தும் உனக்கு வசமாகும். சாயப்பா அவர் நிகழ்த்திய அற்புதங்களை பார்க்கலாமா? அப்பா நிகழ்த்திய அற்புதங்களுக்கு ஒரு அளவே இல்லை. அவரது சொல், செயல் அனைத்தும் அற்புதங்களாக மலர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன இன்றளவும். அவர் பார்க்கும் பார்வை கூட அற்புதம் செய்யும் ஆற்றலை பெற்றிருக்கிறது. அப்பாவை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் நம்மை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். பிடிவாதமும் வரட்டு கௌரவம் இருக்கும் வரை எந்த உறவும் யாரிடமும் நிலைத்து இருக்க முடியாது, நீடித்தும் இருக்க முடியாது. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் உருவாக்கிய மாறாத நியதியாகவே இருக்கிறது. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரும், நல் மாற்றங்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய விசுவாசத்தை உறுதி பெற செய்து கொண்டே இரு. கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் நான் விளக்கேற்றி விட்டேன். என்னுடைய தீபத்தை நீ தொட்டுவிட்டாய் அல்லவா? இனி உன் வாழ்வு மிக ஒளிமயமாகவே இருக்கும். உன்னுடைய குடும்பம், உன்னுடைய உறவுகள், உன்னுடைய வாழ்வு எல்லாம் இனி மிக சிறப்பாகவே இருக்கும், நல்லபடியாகவே இருக்கும்.
மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்பதை புரிந்து நாம் வாழ பழகிக்கொண்டால் யாருடைய மாறுதல்களும் எவருடைய மாறுதல்களும் நமக்கு பெரிய இழப்பாகவே இருக்காது. வாழ்க்கையில் எது நடந்தாலும் இது நியதிப்படிதான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை தகர்த்துவிட்டு போய்க்கொண்டே இருக்கலாம். எதற்குமே கலங்காதே என் பிள்ளையே. மனபாரமாக இருக்கும் சமயத்திலோ மனம் வேதனையாக இருக்கும் சமயத்திலோ என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். அப்பொழுது நீ தனிமையாக இருப்பதைப் போன்ற உணரவும் மாட்டாய். உன் மனம் பாரமாகவும் இருக்காது. நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய். ஒரு நல்ல செய்தி உன் செவிகளுக்கு வந்து எட்டும். என்னை பரிபூர்வமாக நம்பு. உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருக்கையில், அதற்கான தீர்வு என்னிடம் இருக்கையில் நீ எங்கோ ஓடி அலைந்து தேடிக்கொண்டே இருக்கிறாய். நீ அப்படி ஓடிக்கொண்டே இருந்தால் நான் என்னதான் செய்ய இயலும்? என்னை பரிபூர்வமாக நம்பு. உன்னுடைய உடல், உன்னுடைய மனம், உன்னுடைய செல்வம் அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. உன்னை விட்டு நான் எங்கே செல்லப் போகிறேன்? என் இருப்பிடமே உன் இதயமே. உன் இதயமே என்னுடைய கோயிலாக இருக்கும் பொழுது நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். உன்னை என்னிடம் இருந்து விலகி போகும்படி அறிவுறுத்தவும் மாட்டேன். சந்தோஷமாக இரு. எதை பற்றியும் கவலை வேண்டாம். உன்னுடன் தான் உன் அப்பா இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் தேவையில்லாத பயமும் குழப்பமும் உனக்கு எதற்கு என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீ அதை பற்றி சிறிது கூட சிந்திக்காமல் தேவையில்லாத உன் மனதையும் தேவையில்லாத பயத்தையும் உன் மனதிற்குள் ஆட்கொண்டிருக்கிறாய். நீயும் குழம்பிக் கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்கி கொண்டே இருக்கிறாய். நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும். எது வந்தாலும் உன்னை நம்பிக்கையோடு அழைத்து வந்த உன்னை நட்டாற்றில் விட்டுவிட மாட்டேன் உன் சாயப்பா என்பதை தீர்க்கமாக நம்பு. சத்தியம் எப்பொழுதுமே தோற்பதில்லை. அதேபோல் நீ தோற்க பிறந்தவர் என்பதும் கிடையவே கிடையாது. வெற்றி அடைவதற்காகவே நீ பிறந்திருக்கிறாய். உன்னை வெற்றி அடைய வைப்பதற்காகவே நானும் பிறப்பெடுத்திருக்கிறேன். இதுதான் உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம். நான் இருக்கிறேன் குழந்தையே. காலம் கடந்தும் காலமெல்லாம் கடந்தும் கூட நீ காத்து கொண்டே இருக்கிறாய். விரைவில் எல்லாமே மாறும். உரசாமல் வைரத்தை பட்டை தீட்டவே முடியாது. அதேபோல் நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்தவும் முடியாது. அதேபோல் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்களே தவிர நிச்சயமாக கைவிடப்படவே மாட்டார்கள். யார் ஒருவர் துவாரகா மாயின் படிகளை அடைந்தார்களோ அவர்கள் பெரும் துன்பத்தில் இருந்தாலும் கூட மிக பெரிய சந்தோஷத்தில் நுழைவார்கள் என்பதுதான் தீர்க்கமான உண்மை. காற்று எங்குமே சூழ்ந்து இருக்கும். நீ செல்லும் திசையெல்லாம் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். அந்த காற்றைப் போல எப்பொழுதும் என்றென்றைக்கும் நான் உன்னை சூழ்ந்தே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. மறந்தும் கூட மறந்து விடாதே. சாயப்பாவை நாம் தேடி வந்திருக்கிறோம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படியல்ல. உன்னை என்னிடம் அழைத்து வந்ததும் நானே. உன்னை என்னிடம் அழைத்து வந்து உனக்கு நல்ல வழியை காட்டிக் கொண்டிருப்பவனும் நானே. உனக்கான வழியை உருவாக்கி கொண்டிருப்பவனும் நானே. உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறவனும் நானே. உன் சாயப்பா உனக்காகவே அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். நீதான் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை, எந்த மாற்றங்களுமே நிகழவில்லை, எந்த ஏற்றங்களுமே நடைபெறவே இல்லை என்று தேவையில்லாமல் நீயே தவறாக புரிந்து கொண்டு அனைத்தையும் போட்டு வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். உன்னை வெறுத்து பேசியவர்கள் மத்தியிலும் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியிலும் நீ எல்லாம் எங்கு ஜெயிக்கப் போகிறாய் என்று உன்னை கேவலமாக பேசியவர்கள் மத்தியிலும் உன்னை கோபுரத்தில் உட்கார வைக்கப் போகிறேன். இவர்களா இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் என்று அவர்களே உன்னை ஏளனமாக பேசியவர்களை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை மிக பிரகாசமாக நான் வாழ வைக்கப் போகிறேன். இவர்களையா இழிந்து பேசினோம் என்று
உன்னை பேசினவர்களை தலை குனிந்து வெட்கப்படும் அளவிற்கு உன் மாறுதல்கள், உன்னுடைய மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. அத்தனைக்கும் சாட்சியாக உன் சாயப்பா இருந்து கொண்டு அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கப் போகிறேன். அப்பொழுது உன் முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்கவே நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தீபத்தை தொட்டுவிட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் எல்லாமே உன் ராஜாங்கம்தான். என்னுடைய வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என் வாக்கு பொய்யாகும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நம் வாழ்க்கையிலும் எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு. என்னத்தான் காரணமாக இருக்கும்? என் வாழ்க்கையில் ஏற்றங்கள் எதுவுமே நிகழவில்லையே. என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி போராட்டங்கள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று எப்பொழுதும் காரணத்தை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்காதே. உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. முன்னேற்ற பாதையை நோக்கி உன்னுடைய கால்கள் இனி நகரத் துவங்கும். நான் அதை நிகழ்த்தி வைப்பேன் உன் வாழ்வில். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு பரிசாக அளிக்கப் போகிறேன். இனி எந்நாளும் ஏற்றமான காலமே உன் வாழ்வில். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுப்பார். இதை முழுவதுமாக கேட்கும் அந்த நொடி என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தாலும் என்னுடைய அனுகிரகத்தாலும் உன்னுடைய கிரக நிலையெல்லாம் மாறி எப்பொழுதுமே என் வாழ்வில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று புலம்பிய உனக்கு நல்ல மாற்றங்கள், உன் ஆசைக்கான மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். முயற்சிக்கான வெற்றி பாதையில் நீ பயணிக்கப் போகும் அந்த நல்ல தருணமும் உன்னை நோக்கி வரும். சர்வ நிச்சயமாய் உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போகிறது என் பிள்ளையே. நீ கவலைப்படுவதற்கும் சலித்து கொள்வதற்கும் உன் வாழ்க்கையில் இது நாள் வரை எதுவுமே நடக்கவில்லை. அனைத்தையும் என் பிள்ளைக்காக நான் மாற்றியமைப்பேன். என் பிள்ளைக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்யப் போகிறேன் உன் சாயி தேவா? உன்னுடைய விதி, உன்னுடைய தலையெழுத்து, உன்னுடைய கிரகநிலை, நம் வாழ்வு என்று உனக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதால் எந்த பயன் இருக்கப் போகிறது என்று சற்று சிந்தித்துப்பார். இது எல்லாமே உன் கையில் இல்லை. நீ நினைப்பது போல உன் விதியை உன்னால் மாற்ற முடியுமா? உன்னுடைய வாழ்வை நீ ஆசைப்பட்டது போல திருத்தியமைத்து கொள்ள முடியுமா? அல்லது உன்னுடைய கிரக நிலையைத்தான் உன்னால் மாற்ற இயலுமா? எதுவுமே முடியாத போது அதை நினைத்து வருத்தப்படுவதால் மட்டும் என்ன பலன் வந்துவிட போகிறது உன் வாழ்வில்? அவையெல்லாம் எப்படி மாற்ற வேண்டும் என்பதற்காகவே நான் இங்கு இருந்து கொண்டிருக்கிறேன். அதை பற்றி சிந்திப்பதற்கு உனக்கு எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையில் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நிகழ்வுகளை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிரு. அந்த நிகழ்வுகளை எப்படி வெற்றிகரமாக மாற்ற முடியும், மாற்ற இயலும் என்பதை தீர்க்கமாக சிந்தனை செய். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே சாயிநாதரை, ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று ஏக்கத்தோடு நீ என்னை பார்ப்பது எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது. கொஞ்ச காலம் பொறுமையாக இருக்க பழகு. உன்னை தாக்கும் மிக அதிகமாக போராட்டத்தினால் மனம் வருந்தி நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் நானும் அந்த போராட்டம் உன்னை மிக அதிகமாக தாக்காமல் இருக்க நானும் அதனோடு போராடி கொண்டுதான் இருக்கிறேன். அதற்காகத்தான் நான் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய். முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். தேவை என்று உன்னை தேடி வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழுவதை நீ கண்குளிர காண்பாய். மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை காயப்படுத்த எண்ணாதே.
எல்லோர் வாழ்விலும் இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே பொதுவானதுதான். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மட்டும் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று நீ புலம்புவது உனக்கே வேடிக்கையாக இல்லையா? உனக்கு இன்பமும் வரும் துன்பமும் வரும், அனைத்தும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. இன்பம் வரும் பொழுது எதையுமே சொல்லாமல் அதை சந்தோஷமாக அனுபவிக்க தெரிந்த உனக்கு துன்பம் வந்துவிட்டவுடன் எனக்கு மட்டும் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று நீ புலம்புவது எனக்கு புரியவே இல்லை என் பிள்ளையே. இன்று இருப்பது நாளை அப்படியே இருக்கும் என்று நம்பிவிடாதே. நாளை மறுநாளும் அது அப்படியே நடக்கும் என்று எதிர்பார்க்காதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்களும் உன் வாழ்வில் மாறிக்கொண்டுதான் இருக்கும். இன்று இருப்பது போல நாளை நீ இருக்கப் போவதில்லை. நேற்று இருந்தது போல இன்று நீ இருந்ததும் இல்லை. அனைத்தும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே இந்த உலகத்தில் மாறாதது. உன் வாழ்க்கையில் அப்படி ஒரு மாற்றங்கள் நிகழப்போகிறது. நீயே அதிசயித்து பார்க்கும் வண்ணம் நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு எல்லாம் நிகழப்போகிறது. நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகிறது. உன்னை ஏளனமாக பார்த்து உன்னை நகைத்தவர்களுக்கு முன்னால் கம்பீரமாக வாழப்போகிறாய். நீ கம்பீரமாக வாழ்வதே அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாக இருக்கும். கஷ்டங்கள் எல்லாம் முடிய போகும் நேரம் வெகு தொலைவில் இல்லை என் பிள்ளையே. உன் மன நிம்மதிக்கான ரகசியத்தை சொல்கிறேன், கேட்கிறாயா? இந்த உலகத்தில் எது மாறினாலும் எது உன்னை விட்டு நகன்றாலும் சென்றாலும் நான் உன் அருகில்தான் இருப்பேன் குழந்தையே. உன்னில்தான் நான் இருப்பேன். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. உன்னை விட்டு எப்பொழுதும் நான் விலக மாட்டேன். உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன். நிச்சயமாக தடைகளையெல்லாம் தடைத்து எறிந்து வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய். அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. முக்கியமாக ஒன்று நன்றாக புரிந்து வைத்துக்கொள். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும், நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று உன்னை சுற்றி இருப்பவர்களை எப்பொழுதும் வேதனைக்கு உள்ளாக்காதே. மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ ஏது சொல்வார்களோ என்றும் நினைக்காதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்து கொண்டே இரு. மனதிற்கு சரி என்று பட்டு அதை செய்ய ஆரம்பித்தவுடன் யாராவது வந்து ஏதாவது சொன்னால் உடனே அடுத்த அடி பின்னோக்கி எடுத்து வைக்காதே. நீ எடுத்த முடிவிலிருந்து எப்பொழுதும் யாருக்காகவும் பின்வாங்காதே. உன் சாயப்பா உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அருகிலேயே வந்து கொண்டிருப்பேன். நீ எடுத்து வைத்த அடி எப்பொழுதும் வீண் போகாது. நீ பட்ட பாடும் வீண் போகாது. நீ பட்ட துன்பங்களும் வீண் போகாது. உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே. வீர நடை போட்டுக்கொண்டே இரு. வெற்றி நிச்சயம். வாழ்க்கையை வெல்லலாம் வா குழந்தையே. உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் உன்னுடைய சிரித்த முகத்தை தவிர வேறு எதையுமே அவர்களிடம் காட்டாதே. நீ சோகமாக இருக்கிறாய், நீ வருத்தமாக இருக்கிறாய் என்று தெரிந்தால் உன்னை சுற்றி இருக்கும் சில பேர் மேலும் உன்னை வேதனைப்படுத்த என்ன செய்யலாம் என்று ஆராய்வார்கள். எனவே குழந்தையே, எது நடந்தாலும் என்னிடம் வந்து ஒப்படைத்துவிடு. நீ வேண்டும் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க உன் சாயப்பா தயாராக இருக்கும் பொழுது எதற்காக மற்றவர்களிடம் போய் உன் பிரச்சனையையும் வேதனையையும் சோகங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? உன்னை சாந்தப்படுத்த, உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல நான் இருக்கிறேன். உன் பிரச்சனைகளை அதிகப்படுத்தவே உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள். நீ துன்பப்படுவதை பார்த்து சந்தோஷப்படவே நிறைய பேர் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள். உன்னுடைய அஜாக்கிரதையும் வெகுளித்தனமும் உன்னை நிறைய பேர் ஏமாற்ற துணையாகவே இருக்கிறது. எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் ஏமாறாமல் இரு. யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிவிடாதே. உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று முதலில் நம்பாதே.
உன்னைப் போல் நல்ல எண்ணங்கள் படைத்தவர் வெகு சிலரே. நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன்னை நான் எப்பொழுதும் என் பொக்கிஷமான பிள்ளையாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன். உனக்கு எந்த துன்பமும் நெருங்காமல் நான் பாதுகாப்பேன். உன் மன நிம்மதிக்கான ரகசியம் இதுதான் குழந்தையே. அப்பா வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நீ செய்யும் வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பில்லையே. உன்னால் முடியும், அனைத்துமே முடியும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருந்த சறுக்கல்களிலிருந்து மீண்டப் போகிறாய். மீள்வாய். நிச்சயமாக உன்னை கைதூக்கி மீட்டெடுப்பேன் உன் சாயிநாதா. உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள், கதவை சாத்திவிட்டு சென்றவர்கள் எல்லாம் உன்னுடைய நல்ல எண்ணத்தை பார்த்து, உன் அன்பான குணத்தை பார்த்து, உன் அன்பிற்காகவே உன்னிடம் வந்து சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. மனம் மாற்றத்தோடு அவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர்வார்கள். இது நடக்கும், சர்வ நிச்சயமாக நடக்கும். அதை உன் சாய் அப்பா நிகழ்த்தி காட்டுவேன் என் பிரியமான பொக்கிஷத்திற்காக. உன் சாய் அப்பா மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு என் மீது அனைத்து பாரத்தையும் சுமத்திவிட்டு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உனக்கு வேண்டியதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் சேர்ப்பேன். பாசத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? உன்னிடம், உன் பாசத்தோடு ஏங்கிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையிடம், ஏக்கத்தோடு காத்திருக்கும் என் பிள்ளையிடம் அதீத பாசத்தை பொழியவே உன் அப்பா இருக்கிறேன் குழந்தையே.